எபிசோட் 6 தி அலோவன்ஸ் டிலேமா. எப்பவுமே ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற குடும்பம், வீடுங்கிற இந்த செட்டப் ரொம்பவே ஸ்பெஷலானது. நம்மள ஒரு முழுமையான மனுஷனா உருவாக்குறதுல நம்ம வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? அன்பும் பண்பும் பாசமும் அரவணைப்பும் இருக்கிற இடம் வீடு. வீட்டுல அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, தாத்தா பாட்டி அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கோம். அதுல யாரும் ஒரே மாதிரியான மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒத்துமையா சேர்ந்து வாழறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வாழ்க்கைக்கான நெறிமுறைகள், மதிப்பீடுகள், ஒழுக்கம் இதெல்லாம் வீட்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. ஷூ போடுறது, டை கட்டுறதுல இருந்து நம்மள நாமளே எப்படி க்ரூம் பண்ணிக்கிறது, நம்மள நாம எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, எப்படி சமையல் பண்றது, இப்படி நிறைய விஷயங்களை நாம வீட்ல தான் கத்துக்கிறோம். லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான திறமைகள் இங்க இருந்துதான் பட்ட தீட்டப்படுது. நமக்கு எப்படி எஜுகேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் லைஃப் ஸ்கில்ஸும் முக்கியமான ஒண்ணு. வீடு ஒரு நல்ல ட்ரைனிங் கிரவுண்ட்னே சொல்லலாம். இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். வீட்டுலதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்குது, ஸ்பெஷல் இன்புட்ஸ் கிடைக்குது. எந்தவித பயமோ வெக்கமோ இல்லாம நாம நம்மள தைரியமா வெளிக்காட்டிக்க எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. நாம தப்பு செஞ்சா, ஒரு விஷயத்த சரியா பண்ணலன்னா நம்ம மேல எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அக்கறையோட நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்து நம்மள மேல தூக்கி விட பெரியவங்க இருக்காங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல இருக்கிற அக்கறையில அவங்க நம்மள திருத்துவாங்க. அது மட்டும் தானா, வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்களை பார்த்த, சுக துக்கங்களை அனுபவிச்ச பெரியவங்க அவங்களுடைய அனுபவங்களை வெளிப்படையா ஷேர் பண்ற இடமும் நம்ம வீடுதான். நம்ம ரியல் லைஃப் ஹீரோஸ் நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா, அப்புறம் வீட்டுல இருக்க பெரியவங்க தான். நமக்கு ரோல் மாடலும் அவங்கதான். அவங்கள பார்த்துதான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அதை இமிட்டேட் பண்றோம். அவங்கள நுணுக்கமா அப்சர்வ் பண்ணி எந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வீடு மாதிரி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. வீடு சொல்லித்தர வாழ்க்கை பாடங்கள், ஸ்கூல் காலேஜ்ல கத்துக்கிற எஜுகேஷன், இந்த ரெண்டுத்தையும் சரியா பேலன்ஸ் பண்றதுலதான் நம்மளுடைய சக்சஸே இருக்கு. அதனால வீட்டை உங்க வருங்கால வாழ்க்கையோட ட்ரைனிங் கிரவுண்டா நினைச்சுக்கோங்க. சரி, இப்போ ரியாலிட்டி நடைமுறைக்கு வரலாம். இப்போ நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட வீட்டுக்காக தினமும் ஒரு வேலை செய்வியா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வீட்டு வேலையா? டெய்லியா? ஐயோ என்னால முடியாது, எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வேலை சொல்றீங்க. சரி, 10 minutes தான், அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ செய்யறேன். இப்படிதான் நிறைய குட்டீஸோடைய பதில் இருக்கும். நிறைய பேருக்கு வீட்டு வேலைன்னா என்னன்னே தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ கேட்கும் போது அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வீட்டு வேலைன்னா சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது. இந்த 4 வேலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான வேலைகள். எந்த நாளும் தவிர்க்க முடியாத வேலைகள். ஒரு நாள் இந்த 4ல 1 தள்ளி போட்டாலும் வேலை கூடிக்கிட்டே போகுமே தவிர குறையாது. வெளிநாடுகள்ல அவங்கவங்க வேலைகளை அவங்கவங்க தான் செஞ்சுக்கணும். இல்ல நான் வேலைக்கு ஆள் வச்சுதான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா நாம சம்பாதிக்கிறதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கவே சரியா போயிடும். சரி, வீட்டு வேலைனா இந்த 4 வேலைகள் மட்டும் தானா? இது தவிர உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் வேற என்னென்ன வேலைகள் செய்யறாங்க? இது வரைக்கும் நீங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க? வீட்டுல என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு? அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் லிஸ்ட் இதோ. காலையில எழுந்ததும் பெட்டை சரி பண்றது, துவைக்க வேண்டிய துணிகளை பாஸ்கெட்ல போடுறது, அங்கங்க கலைஞ்சு கிடக்குற புக்ஸ் அண்ட் டாய்ஸ எடுத்து வைக்கிறது, துணி காய போடுறது, டைனிங் டேபிள கிளீன் பண்றது, ஷூ சாக்ஸ கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது, துவைச்சு வந்த துணிகளை மடிச்சு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது, கீரை காய்கறிகளை கிளீன் பண்றது, சமையலுக்கு உதவி பண்றது, பெட் அனிமல்ஸுக்கு உணவு கொடுக்கறது, வாக்கிங் கூட்டிட்டு போறது, ஸ்கூல் விட்டு வந்த உடனே டிஃபன் பாக்ஸ கழுவி போடுறது, வீடு கிளீனிங்ல ஹெல்ப் பண்றது, தனக்கு வேண்டிய வேலைகளை தானே செஞ்சுக்கிறது. எந்த வேலையையும் யார் வேணும்னாலும் செய்யலாம். ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க கூடாது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை நிச்சயமா செஞ்சிருப்பீங்க. தானா முன் வந்தோ இல்ல வீட்டு பெரியவங்க சொல்லியோ நீங்களும் உங்க கான்ட்ரிபியூஷனை நிச்சயமா கொடுத்திருப்பீங்க. சின்ன வேலையா இருந்தாலும் தேவைப்படுற நேரத்துல செஞ்சு கொடுக்கும் போது அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். ஞாபகப்படுத்தி பாருங்க, எவ்வளவு நேரம் எடுத்து அந்த வேலைகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. எத்தனை தடவை நீங்க பாராட்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்க முடியாம திணறாங்க. இருக்கிற 24 மணி நேரத்துல காலேஜ் போகணும், படிப்பை பார்க்கணும், பார்ட் டைம்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், 3 வேலைக்கும் சமைச்சு சாப்பிடணும், எல்லா வீட்டு வேலையையும் தானே செய்யணும்.
இந்த மாதிரியான சூழ்நிலைய ஒத்தையா சமாளிச்சே ஆகணும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை தட்டி கழிக்க கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? சரி, இப்போ நாம அலவன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். உங்க முயற்சியை என்கரேஜ் பண்ண சில சமயம் பெரியவங்க உங்களுக்கு சின்னதா பரிசு கொடுத்திருக்கலாம், காசோ பணமோ கொடுத்திருக்கலாம். இதுக்கு பேர் தான் அலவன்ஸ், இல்லனா பாக்கெட் மணி அப்படின்னு சொல்றோம். வெளிநாடுகள்ல 5 வயசுல இருந்து அவங்க அடல்ட்ஸ் ஆகுற வரைக்கும் பாக்கெட் மணி அலவன்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாரம் வாரம், மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தங்களுடைய பசங்களுக்கு கொடுப்பாங்க. அதை செலவு பண்ணவும் சேமிக்கவும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அலவன்ஸ் கிடைக்கணும்னா வீட்ல ஒரு சில வேலைகளுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கணும். குழந்தைங்களுக்கு அவங்க பிற்காலத்துல வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய, ஒரு பாடத்தை இதன் மூலமா சொல்லி கொடுக்கறாங்க. சரி, நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் அலவன்ஸ் கொடுக்கணும்? வீட்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகளையும் அந்த அலவன்ஸையும் ரெண்டையும் லிங்க் பண்ணும்போது அவங்களுக்கு பொறுப்பு இன்னும் கூடுது. பணம் எந்த மரத்திலையும் காய்க்காது, வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் வருது. அலவன்ஸ் கொடுக்கறதன் மூலமா பணத்தை தானே மேனேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிற வாய்ப்பையும் சேர்த்து கொடுக்கறோம். இததான் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். சின்ன வயசுலயே அவங்களுக்கு கொடுக்கற ஒரு ட்ரைனிங்கா தான் இதை பார்க்கணும். பிற்காலத்துல அவங்க தொடர்ந்து பணம் சம்பாதிக்கிற நிலைக்கு வரும்போது தங்களுடைய நிதி நிலைமைய சமாளிக்கிறதுக்கான கான்பிடன்ஸ இது கொடுக்கும். பணம் எப்படி உள்ள வருது, எப்படி வெளியே போகுது, எங்க கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணலாங்கிற தெளிவு கிடைக்கும். அலவன்ஸ் கொடுக்கறதன் மூலமா சேவிங்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி ஆகணுங்கிற நிலைமைக்கு அவங்கள தள்ளுறோம். இந்த மாதிரியான நெருக்கடிகள் அவங்கள நல்லா யோசிக்க வைக்குது. இது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உதவியா இருக்கு. காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் செலவுக்கு பணம் கொடுக்கற வழக்கம் பொதுவாவே நம்ம நாட்டுல இருக்கு. இப்போ நாம இந்த அலவன்ஸ் பத்தின மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். பசங்க கையில பணம் கொடுக்கறதுக்கான நோக்கம் நல்ல வேல்யூஸ கத்துக்குவாங்க, புதிய பொறுப்புகளை ஏத்துக்குவாங்க, பணத்தை பத்தி பசங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை தான். இருந்தாலும் அலவன்ஸ் கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி மாறுபட்ட கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் வருது. சின்ன வயசுலயே பணத்தை கையில கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. பாராட்டணும்னா அதுக்கு பணத்தை தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாத்தையுமே பணம் அப்படிங்கிற கோணத்துல பார்க்க முடியாது. வீட்டுக்காக வேலை செய்யறது அப்படிங்கறது அவங்களுடைய கடமையும் கூட. அதுக்காக அவங்களுக்கு அலவன்ஸ்ங்கிற பேர்ல பணத்தை கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. அலவன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்னால பல நேரங்கள்ல குழந்தைங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறதுக்கு டைம் இல்லாம போகும். மேற்பார்வை இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை தவறான பழக்க வழக்கங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அபாயமும் இருக்கு. இந்த மாதிரியான சில காரணங்களுக்காகவே பல பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கையில பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. சரி, இப்போ அலவன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு லிசனர்ஸ் ஆன நீங்க கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது சரியாகாது. சரி, இந்த அலவன்ஸ எப்படி செட் பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க கையில நாம ஏன் பணத்தை கொடுக்கறோம் அப்படிங்கறத நம்மளோட நோக்கத்தை அவங்களுக்கு முதல்லயே சொல்லி புரிய வைக்கணும். வெறுமனே செலவு பண்றதுக்காக மட்டும் இல்ல, பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற பாடத்தையும் அவங்களுக்கு கத்து கொடுக்கறது தான் இதோட நோக்கம். சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. குழந்தைங்களோட சின்ன வயசுல இருந்து இதை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். விருப்பம் அண்ட் தேவைக்கான டிஃபரன்ஸ், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ரெகுலரா அவங்களுக்கு அலவன்ஸ் பணம் கிடைக்கிற மாதிரி செய்யலாம். இந்த அலவன்ஸ வச்சு சேமிப்பு, செலவு, பட்ஜெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களே கத்துக்குவாங்க. தேவைப்படும் போது இல்லனா அவங்க நம்ம கிட்ட கேட்கும் போது ஹெல்ப் பண்ணலாம். நாம எப்படி பணத்தை மேனேஜ் பண்றோங்கிற அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கலாம். எவ்வளவு அலவன்ஸ் தரப்போறோம் அப்படிங்கறது அவங்க குடும்ப சூழ்நிலை, குழந்தைகளோட இயல்பு, பெரியவங்களுடைய மனநிலை, அந்த வீட்டோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். இன்னும் சுவாரஸ்யமான நிறைய டாபிக்ஸ இனி வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லயும் மிஸ் பண்ணாம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எபிசோட் 7, தி ஸ்டாக் மார்க்கெட் அட்வென்ச்சர். போன எபிசோட்ஸ்ல நாம பணம் சம்பந்தப்பட்ட நிறைய தலைப்புகளை பத்தி பார்த்தோம். குறிப்பா சேமிக்கிறத பத்தி ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்களை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பணத்தோட வேல்யூ பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு ஒரு திருக்குறளை பார்க்கலாம்.
பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது தகுதி இல்லாதவங்களை கூட தகுதி உள்ளவரா மாத்திடும் தகுதி பணத்துக்கு உண்டு. இப்படி நான் சொல்லலைங்க, நம்ம திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. இப்ப புரிஞ்சுதா பணத்தோட முக்கியத்துவம்? பொதுவா சேவிங்ஸுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை நாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதே இல்ல. பணம் சம்பாதிக்கிறது, அதை சேர்த்து வைக்கிறது, இதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கே தவிர பணத்தை பெருக்கிறதுன்னு ஒரு ஆங்கிள் இருக்கிறத பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. சரியான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்ல பணத்தை போட்டா நம்ம பணம் குட்டி போட ஆரம்பிக்கும். என்னது, பணம் குட்டி போடுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, நிச்சயமா குட்டி போடும், குட்டியும் குட்டி போடும். இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல வாரன் பஃபெட் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் ஒரு பில்லியனர் இன்வெஸ்டர். சரியான இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவே பல பில்லியன் டாலரை சம்பாதிச்சவர். அவரோட சாய்ஸ் ஸ்டாக் மார்க்கெட். 1930 பிறந்தவர் தன்னுடைய 13 வயசுல ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப உலக பணக்காரர்கள் வரிசையில 7வது இடத்துல இருக்காரு. இவரோட தற்போதைய நெட்வொர்த் 118 பில்லியன் டாலர்ஸ். இந்திய மதிப்புல சுமார் 10 லட்சம் கோடி. எத்தனை சைபர்னே தெரியல, தலை சுத்துதா? சுத்துறது நிக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி இந்தியால ஃபேமஸா இருந்த ஒரு இன்வெஸ்டர் திரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 1960 பிறந்தவர். ஸ்டாக் மார்க்கெட் வார்த்தையில பிக் புல் அப்படின்னு சொல்லப்படுற இவரும் தன்னுடைய சின்ன வயசுலயே ஸ்டாக்ஸ்ல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் 5000 ரூபாய் முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 2022 இவர் இறக்கும் போது இவரோட நெட்வொர்த் 5.8 பில்லியன் டாலர்ஸ். அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய். உலக பணக்காரர்கள் வரிசையில 438வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த 2 இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் மேல, ஸ்டாக் மார்க்கெட் மேல இருந்த ஆர்வம். அடுத்ததான் அவங்களுக்கு கிடைச்ச பேரண்ட் சப்போர்ட். வாரன் பஃபெட்டோட அப்பா பொலிட்டிக்ஸ்ல இருந்தாரு. ராகேஷோட அப்பா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியால பெருசா சாதிக்கணும்னா உங்களுக்கு பெரிய ஐக்கியூ இருக்கணும்னோ, நீங்க ஜீனியஸா பிறக்கணும்னோ அவசியமே இல்ல. ஆனா நிச்சயமா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வேணும். உங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். வாரன் பஃபெட் போல நம்ம குழந்தைங்களும் பில்லியனர் ஆகணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் இல்ல. சின்ன வயசுலயே பணம் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ், பினான்ஸ் பத்தின பேசிக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, இதெல்லாம் நாம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க எதிர்காலத்துல மணி மேக்கிங், டிசிஷன் மேக்கிங்ல சிறப்பா வருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது பர்சனல் பினான்ஸ், ஃபேமிலி இன்கம், குடும்ப செலவுகள், மாதம் மாதம் கட்டுற இஎம்ஐ எல்லாம் எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், வீட்டு வாடகை, குழந்தைங்க கூட இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் நிறைய பண்ணணும். அதோட கூட நீங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்க இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கூட சொல்லலாம். நீங்க லேண்ட் வாங்கிருக்கீங்களா, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் உண்டா, வீடு வாங்கிருக்கீங்களா, பிக்ஸட் டெபாசிட் ஏதாவது இருக்கா? இப்படி பினான்ஸ் பத்தி பேசும்போது நாம வெளிப்படையா ஆக்சுவல் நம்பர்ஸ ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம வாழ்க்கை அனுபவத்தை சுவாரஸ்யமா சொல்லும் போது குழந்தைங்க அதை ரொம்ப ஆசையா ஆர்வத்தோட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இதனால அவங்களுடைய அறிவு தானா வளரும். குழந்தைங்க கண்ணு முன்னாடி நாம தினமும் வரவு செலவு கணக்குகளை எழுதணும். அது அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளோட விலையையும், அதோட மதிப்பையும், முக்கியத்துவத்தையும் சொல்லி கொடுக்கும். சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் பெரிய தொழில் அதிபரா, பிசினஸ் மேனா எப்படி ஆனாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு வெற்றியாளரை பத்தி சொல்றது அவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தா அவங்க கண்ணு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், பிசினஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கலாம். அவங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இம்பார்ட்டன்ட் நியூஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அவங்க மாசம் மாசம் பண்ற சேவிங்ஸ அதுல டெபாசிட் பண்ணலாம். சரிங்க, இப்போ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்காலத்துக்காக பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் சேவிங்ஸ். ராபர்ட் கிறிஸ்துமஸ் நேரத்துல ஐரோப்பா டூர் போறதுக்கு பிளான் பண்றாரு. அதுக்காக மாசம் மாசம் 10,000 ரூபாய் அடுத்த 10 மாசத்துக்கு எடுத்து வைக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் சேர்ந்ததும் அவரு ஃபாரின் ட்ரிப்புக்கு ரெடி ஆயிட்டாரு. இது சேவிங்ஸுக்கான உதாரணம். நாளைக்கு ஒரு பொருளோட மதிப்பு அதிகமாகும், இல்லைன்னா அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சு இப்ப கையில இருக்கிற பணத்தை வச்சு அந்த பொருளை வாங்குறதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். தீனா தன்னுடைய சேமிப்புல இருக்கிற பணத்தை வச்சு எக்ஸ்பாக்ஸ் 360ங்கிற கேமிங் கன்சோல வாங்குறான். அதோட விலை 30,000 ரூபாய். தான் மட்டும் கேம்ஸ் விளையாடாம கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கன்சோல வாடகைக்கு விடுறான். 1 மணி நேரத்துக்கு வாடகை 300 ரூபாய். கன்சோல் வாங்கின முதல் வருஷத்துல மட்டும் அவனுக்கு வாடகை மூலமா வந்த வருமானம் 35,000 ரூபாய். இதுல தீனா ஆரம்பத்துல போட்ட 30,000 ரூபாய் தான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்.
அதனால சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேற வேற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பங்கு சந்தைகளை பத்தி ஒரு குட்டி கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரவி, சுரேஷ் இவங்க 2 பேரும் பால்ய நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. அவங்க 2 பேருக்குமே மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து மாமரங்கள் நிறைய வளர்க்கலாம், ஒரு மாந்தோப்பு வாங்கலான்னு பிளான் பண்ணாங்க. ரவி தன்னுடைய பார்ட் டைம் ஜாப் மூலமா 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா. சுரேஷ் கிட்ட 500 ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. தங்களுடைய பணத்தை ஒரு மாந்தோப்புல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன் மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உறுதியா நம்பினாங்க. அந்த மாந்தோப்புல 100 மாமரங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மரத்தோட விலையும் 100 ரூபாய். ஒவ்வொரு மரத்தையும் நாம ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம். ரவி தன்னுடைய கையில இருந்த 1000 ரூபாவை வச்சு 10 மரங்களை வாங்கினா. சுரேஷால 500 ரூபாய் வச்சு 5 மரங்கள் தான் வாங்க முடிஞ்சது. நாளாக அவங்க உழைப்பாலையும் இயற்கையோட கருணையாலையும் மரங்கள் நல்ல செழிப்பா வளர்ந்தது. சீசன்ல மரங்கள் நல்லா பூத்து குலுங்குச்சு. மாம்பழங்களும் நல்ல இனிப்பா ரொம்ப சுவையா இருந்ததுனால அதோட டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. பழங்கள் அதிகமா வித்து நல்ல லாபமும் கிடைச்சது. அதனால மரங்களோட, அதாவது ஸ்டாக்ஸ் உடைய மதிப்பு கூடுச்சு. அதாவது ஒரு மரத்தோட ஒரு ஸ்டாக்கோட விலை 100 ரூபாயில இருந்து 200 ரூபாவா அதிகரிச்சது. அப்படியே டபுள் ஆச்சு. அப்படின்னா ரவி கிட்ட இருந்த 10 பங்குகளுடைய மதிப்பு இப்போ 2000 ரூபாய் ஆச்சு. சுரேஷ் கிட்ட இருந்த 5 பங்குகளுடைய மதிப்பு 1000 ரூபாய் ஆச்சு. மாதங்கள் இப்படியே ஓடிச்சு. அடுத்த வருஷம் சீசன் வந்துச்சு. அதோட கூட பெரிய புயலும் வந்துச்சு. நிறைய சேதாரங்களை உண்டாக்குச்சு. இதுல இவங்களுடைய மாந்தோப்பு சிக்குச்சு. புயலால தோப்புல இருந்த பாதி மரங்கள் அழிஞ்சு போச்சு. மாம்பழ உற்பத்தியும் ரொம்ப கம்மியாச்சு. இந்த காரணங்களால ஒவ்வொரு மரத்தோட வேல்யூவும் 100 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இப்ப இவங்க 2 பேரோட பங்கு மதிப்பு, அதாவது ஸ்டாக் வேல்யூவை கணக்கெடுத்தா ரவியோட ஸ்டாக்ஸ் மதிப்பு குறைஞ்சு 1000 ரூபாவாகவும் சுரேஷோட ஸ்டாக்ஸ் மதிப்பு குறைஞ்சு 500 ரூபாவாகவும் ஆச்சு. இந்த வருஷம் அவங்களுக்கு நஷ்டம் தான். சுருக்கமா சொல்லணும்னா மாந்தோப்புங்கிறது ஒரு நிறுவனம், அதாவது கம்பெனி. மாமரங்கள் தான் பங்குகள், அதாவது அவங்களுடைய ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பங்குகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து அந்த கம்பெனியில ஓனர்ஷிப் இருக்கும். பல மாந்தோப்புகளுடைய சந்தை தான் பங்கு சந்தைங்கிற ஸ்டாக் மார்க்கெட். மாமரங்களுடைய விலை வருஷம் எகிரி அடுத்த வருஷம் சரிஞ்சத போல பங்குகளுடைய விலையும் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு ஏத்த மாதிரி ஏறும் இறங்கும். ரவியும் சுரேஷும் பங்கு சந்தை முதலீட்டுல பல முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டாங்க. 1, ஸ்டாக்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனத்தோட உரிமையில இருக்கிற பங்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது, ஸ்டாக்ஸோட விலை கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ பொறுத்து ஏறவோ இல்ல இறங்கவோ செய்யும். 3வது, பங்குகள்ல முதலீடு செய்யறதுனால வர்ற ரிஸ்க பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரிஸ்க் அதிகமாகும் போது லாபத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் நஷ்டத்துக்கான ஆபத்தும் சமமாவே இருக்கும். 4வது, இனிமே எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல முதலீடு பண்ணக்கூடாது. அவங்களுடைய முதலீடுகளை பன்முகப்படுத்துறதோட முக்கியத்துவத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அனுபவத்தின் மூலமா கடைசியில ரவியும் சுரேஷும் தகவல் அறிந்த முதலீட்டாளர்களா, அதாவது இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸா மாறிட்டாங்க. இனிமே அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பங்கு சந்தையின் செயல்பாடுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துல சிறப்பான முதலீட்டு முடிவுகளை எடுக்க தயாராயிட்டாங்க. சரி, இப்போ ஸ்டாக் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவா பொருட்களை வாங்கி வைக்கிறத ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல பங்குகளை வாங்கி விற்பீங்க. அதன் மூலமா வாங்குறவங்களுக்கோ இல்ல விக்கிறவங்களுக்கோ லாபம் கிடைக்கலாம், இல்ல நஷ்டமும் நடக்கலாம். உலகத்துல பலருக்கு மெயின் இன்கமே ஸ்டாக் ட்ரேடிங் மூலமா வர்ற வருமானம் தான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியானவை பங்கு சந்தைகளோட உதாரணங்கள். சரி, இப்போ விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னாலஜியால உலகத்துல விர்ச்சுவல் ட்ரேடிங், விர்ச்சுவல் பேங்கிங், விர்ச்சுவல் இன்வெஸ்டிங், பட்ஜெட்டிங், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் எல்லாமே செய்ய முடியும். அதுவும் இலவசமா. பணமே முதலீடு செய்யாம ட்ரேடிங் நாலேஜ வளர்த்துக்க முடியும். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வெப்சைட், அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். உதாரணமா பேங்கரோ, சேவிங்ஸ் ப்ரீ, பிகி பாட், பிஸி கிட். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட பார்க்கலாம்.